லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒரு திசை நடந்துட்டு இருக்கு. அது வந்து நம்மளுக்கு நல்லது பண்ணுமா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு ஒரு என்னன்னா, இப்போ வந்து எந்த கிரகத்தோட திசை நடக்குதுன்னு பாருங்க. ஒரு கிரகம் இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு குரு திசைன்னு எடுத்துக்கோங்களேன். குரு திசை உங்களுக்கு நடக்குது அப்படின்னா, அந்த குரு இருக்கும் வீட்டதிபதி ஸ்ட்ராங்காக இருந்துட்டாருனாலே அந்த திசை நல்லா இருக்குங்க, நல்லா ஆக்டிவ் ஆயிருங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு குரு திசை நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டு அதிபதி ஆட்சியாக இருக்கணும், இல்லை உச்சமாக இருக்கணும். இப்போ அதுக்குனால சார்ட் காட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கடக லக்கணம் போட்டிருக்கேன், ஒரு லக்கணம் போட்டிருக்கேன். இப்போ வந்து குரு, இப்போ வந்து அதை விட முக்கியம் வந்து குரு. இப்போ நான் வந்து குரு திசை நடக்குதுன்னு சொல்லியிருந்தோம்னா அதே மாதிரி குரு திசைனே வச்சுக்குவோம். இப்போ குரு இங்கே இருக்கார், திசை நடத்த போறாரு, இல்லை நடத்திட்டு இருக்கிறார் அப்படின்னா, இப்போ இது குரு என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல குரு யார் வீட்டில் இருக்கிறாரு? விருச்சிகத்தில் இருக்கிறார், செவ்வாயோட வீட்டில் இருக்கிறார். அப்போ நம்ம என்ன பார்க்கணும்? அடுத்த பாயிண்ட், இந்த செவ்வாய் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத அப்போ நம்மளுக்கு